ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அம்ப்ரெல்லா டாப்போட கட்டிங் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது என்ன பண்ண போகிறோம்னா லென்த் எடுத்துக்கோங்க, நல்லா ஓரளவுக்கு லென்த்தியாக எடுத்துக்கோங்க, முட்டிக்கு நல்லா கீழே எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 44 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா, நார்மலாக 38 போடுவோம். ஸோ 44 இன்ச் நான் எடுத்திருக்கேன், 6 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பாடி உங்களுக்கு எங்கே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெஷரையும் எடுத்துக்கோங்க. வேஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, நம்மளோட ஷேப் வருதுல, அது வரைக்கும் எடுக்கணும்னா அது வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அதை விட ஒரு 2 இன்ச்சு மேலே எடுத்துக்கலாம். ஸோ வேஸ்ட் ரவுண்டுக்கு மேலே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 இன்ச்சஸ் மேலே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா எப்போவுமே நம்ம மேலேருந்து ஒரு 14 இன்ச்சஸ்னு வைப்போம்ல அந்த வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு, அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அம்ப்ரெல்லா டாப்க்கு லென்த்து தேவை. நீங்கள் வந்து ஃபுல்லாக போடுறீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, இல்லை முக்கால் பாகம் போடுறீங்கன்னா முக்கால் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 44 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம நார்மலாக போடுவோம்ல செஸ்ட் ரவுண்டு, இது எல்லாமே தேவை. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மெஷர். இது வந்து பாடி மட்டும் நமக்கு எவ்வளோ வரணும் அப்படின்ற மாதிரி பாடியோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ஷேப் வர இடத்துல வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஷேப் வர அளவுக்கு உங்களுக்கு அந்த கட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷேப் வர அளவுக்கு நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் வர அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல 13, 14, 15 அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் எடுக்க போகிறேன். ஸோ 14 இன்ச் வச்சு தான் எடுக்க போகிறேன். ஸோ உங்களோட மெஷருக்கு நீங்கள் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒன்றில் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட வைக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வைக்கலாம். அதை விட வந்து நீங்கள் மேலே ஏற்றோ கீழே இறக்கோ பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேவா, ஸோ இதே வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ராக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க, ஃபுல் லென்த்தில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அளவை இன்னும் நல்லாவே இறக்கிட்டு பண்ணலாம். பட் இதுக்கு வந்து நம்ம வந்து சுடி டாப் மாதிரி போடுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா, நான் வந்து 3 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 3.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா 2.5 போதும். ஓகேவா, நான் ஒரே கிளாத்தில் தான் பாடி பார்ட்டு பாட்டம் பார்ட் போட போகிறேன். நீங்கள் வந்து டபுள் கலர் போட போகிறீங்கன்னா பாடி தனியாக 1 மீட்டர் எடுத்துக்கோங்க, பாட்டம் தனியாக 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் மாதிரி இருக்கும். பட் நான் ரெண்டுமே ஒன்றில் தான் போட போகிறேன். ஸோ ஒரு 3 மீட்டர் கிளாத் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணி வச்ச கிளாத்தை வந்து இந்த டைரக்ஷனில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த டைரக்ஷனில் போட்டுட்டு ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு. ஓகேவா, ஸோ ஒரு ஃபோல்ட் பண்ண அப்புறம் ஃபோல்டிங் வந்து நமக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே இப்படி தான் போடணுமானா அப்படி இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த கிளாத் இந்த கார்னர் இருக்குல்ல, ஸோ தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த கார்னரை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்படி தான் ஃபோல்ட் பண்ணணும். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து இப்படி விரித்து போடுறீங்க, இப்படி ஓப்பன் பண்ணி போடுறீங்க, ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இப்படி பண்ணுறீங்க, இப்படியும் பண்ணலாம். நமக்கு வந்து இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும், அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை எடுத்து நீங்கள் இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மெஷர் தான் வரும், உங்களுக்கு பெரிய சேஞ்ச் எதுவும் வராது. பட் இப்படி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற கிளாத்தோட கீழே வந்து ஷார்ட்டேஜ் இருக்குல்ல, அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ பாருங்கள், இப்படி வந்துடும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். இந்த ஃபோல்டிங் வந்து உங்களோட ஆப்போசிட் சைடில் ஃபோல்ட் பண்ண அப்புறம் அந்த ஃபோல்டிங் உங்களோட ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்படி போட்ட அப்புறம் நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது பாடி பார்ட் ஃபஸ்ட் கட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணலாம். பட் ஸ்கர்ட் பார்ட் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்காக தான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி 14 இன்ச் மைனஸ் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 30 இன்ச் இருக்கும் என்னோட மெஷர்மெண்ட்டில். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம ஹிப் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்போம்ல, ஸ்கர்ட்டில் வந்து ஹிப் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா, ஸோ அந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற அந்த ஹிப்போட மெஷர் இந்த இடத்துல எங்கே வருதோ அங்கே நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்கோ அதே மெஷர் தான் இங்கேயும் இருக்கணும், இந்த மிடில்லையும் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த கர்வ் கரெக்டாக வரும்.
ஸோ இப்படி ஃபோல்டிங்காக தான் நான் உங்களுக்கு பேப்பர் காட்டினேன். இப்படி ஃபோல்ட் பண்ண அப்புறம் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த் வந்து இந்த சைடில் அந்த அளவுக்கு கிடைக்காது, இந்த ஷார்ட்டேஜ் இருக்கும். பட் நமக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு நினைக்கிறோமோ, இப்போ இதில் நான் சும்மா காட்டுறேன், ஒரு 10 இன்ச்சுன்னு காட்டுறேன். ஸோ 10 இன்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் சுற்றி வச்சுட்டு வரணும், சுற்றி மெஷர் பண்ணிட்டு வரணும். ஸோ பாருங்கள், இப்படி தான் வரும் அந்த ஷேப். ஸோ ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த கர்வ் ஷேப் அழகாக வந்துடும். இப்போ வந்து இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸ் இங்கே அடிஷ்னலாக பீஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ணி இதுக்கு தேவையான கிளாத்தை எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜாயின் வருமானா? ஆமாம், நீங்கள் ரெடிமேடில் கூட டாப்ஸ் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா டாப்பில் எல்லாத்துலேயுமே ஜாயின் வந்திருக்கும். அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா அம்ப்ரெல்லா டாப்லேயுமே உங்களுக்கு வந்து ஜாயின் வரும். ஷார்ட்டாக இருக்கிறதுல இருக்காது, பெருசாக வரதுல கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கர்வையும் நம்ம கட் பண்ணிட்டா நமக்கு அழகான அம்ப்ரெல்லாவோட ஸ்கர்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பாடி பார்ட்டையும் கட் பண்ணிவிட்டு வச்சோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் நமக்கு ஜாயின் இருக்குது பாருங்கள், இன்னொரு பக்கம் ஜாயின் இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் தான் நமக்கு ஜாயின் வரும். ஸோ இது வந்து கிளாத்தில் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பாடி பார்ட் கட் பண்ணுறதுக்காக நான் 14 இன்ச்சில் கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே தான் நான் பாட்டமும் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் ரேயான் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ரேயான்னா அந்த பனியன் கிளாத் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி மெட்டீரியல். இப்போ ரெடிமேட்ஸ் எல்லாம் நிறைய வருதுல்ல, அதுதான் ரேயான் மெட்டீரியல். ஸோ கீழே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாமே போடுவோம்ல, அதே மாதிரி போட்டுக்கலாம். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன மார்க் பண்ணுவீங்களோ அதே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் மெஷர், ஆமோல் மெஷர், அதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் அப்படியே 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் பார்த்துக்கலாம். செஸ்ட் ரவுண்டில் வந்து நான் எப்போவுமே போடுற மாதிரி 10 இன்ச்சே வச்சுக்கிறேன். வெஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அதே 8 வச்சு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். ஸோ டாட் பிடிச்சிட்டோன்னா நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்து அந்த ஹிப்பு கிட்ட டாட் வர மாதிரி பிடிச்சிட்டோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டில் வேணான்னா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், பட் பேக்கில் வந்து டாட் பிடிச்சா நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்லேயுமே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த மேலே மட்டும் நம்ம எப்படி பிரின்சஸ் கட் போடலாம். ஸோ பிரின்சஸ் கட்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட், ஃப்ரண்ட் வந்து ஃப்ளாட் ஆகாமல் நமக்கு ஷேப் கொடுக்கும். ஸோ அதுதான் பிரின்சஸ் கட்டு. அது எப்படி போடலாம் அப்படின்றத சொல்கிறேன். இதுலேயே போடலாம்னு நினச்சேன், பட் உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ பிரின்சஸ் கட்டை லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போடுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 8 இன்ச்சஸ் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே வந்து எப்போவுமே போடுற மாதிரி என்னோட மெஷருக்கு நான் 9 இன்ச் போடுறேன். ஸோ இப்போ ரெகுலர் ஷேப்பு நம்ம போடுற அந்த ஷேப்பு. உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருக்கும், நீங்கள் வந்து இது வரைக்கும் ஆமோலுக்கு மெஷர்மெண்ட் சொல்லலை அப்படின்னு. ஸோ இது வந்து 1.5 இன்ச் வச்சு போட்டால் போதும். ஸோ 1.5 அதிகம் தான். உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 1.5 இன்ச்சு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1.25 வச்சா போதும். ஸோ ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ போட்டாச்சு. இப்போ நெக் வந்து நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நெக்கையுமே நான் நினச்சேன் கொஞ்சம் கிராஸ் நெக் போடலான்னு. ஸோ லாஸ்ட்டில் பார்க்கலாம் நம்ம அந்த மாதிரி போட முடியுதா அப்படின்னு. அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பைப்பிங் மாதிரி ஏதாவது கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைனா பிளாக்கெட் மாதிரியோ இல்லை பட்டன் வைக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது நெக்கோட விட்த் நான் போட்டுக்கிறேன். நான் வந்து 2.25 தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து 2.5 இன்ச்சாக வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து ஷேப்பை கண்டிப்பாக இப்படி ஒரு 1 இன்ச்சுக்கு ஷேப் மேலே எடுக்கணும். இங்கேருந்து போகும்போது இந்த ஷேப் வந்து 1 இன்ச் அளவுக்கு மேலே போகணும். ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் ஷேப்பும் போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ உள்ளே இருக்கிற பீஸ் எடுத்துடலாம். நான் ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து தான் வந்து 14 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு 13 இன்ச்சில் வந்து நிற்கும். ஸோ டாப்புக்கு வந்து அந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு போதும். ஸோ இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.